ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராஜயோகம் டிவில புதிய புதிய ஆன்மீக தகவலை தெரிஞ்சுட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு ஆன்மீக தகவலை எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். 2026 சனி பெயர்ச்சியில மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு? 2026 சனி பெயர்ச்சி, அதாவது திருக்கணித பஞ்சாங்கப்படி 2025வது வருஷத்திலேயே சனி பகவான் பயிற்சி ஆகிறதாக சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் வாக்கிய பஞ்சாங்கப்படி 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் கும்ப ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறதா சொல்லப்பட்டிருக்குது. அப்படிப்பட்ட இந்த சனி பகவான், அதாவது மீனம் ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய இந்த சனி பகவான் மிதன ராசியை பொறுத்தளவுக்கு ஜீவன சனியாக, உத்தியோக சனியாக, உங்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய சனியாக, பதவி சம்பந்தப்பட்ட விஷயங்களை உதவியாக கொடுக்கக்கூடிய சனியாக இந்த சனி பயிற்சி அமையுது. மிதன ராசியை பொறுத்தளவுக்கு இந்த சனி பகவான் மிதன ராசிக்கு அதிபதி புதன் பகவானாக இருக்கிறதுனால, புதன் பகவானுக்கு நட்பு கிரகமாக சனி பகவான் இருக்கிறதால, அந்த சனி பகவான் 10ஆம் இடம் அப்படிங்கிற உத்தியோகஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால கடந்த காலங்களில் உத்தியோகமே இல்லையே, நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கலையே அப்படின்னு நலுங்கி குலுங்கி கஷ்டப்பட்டவங்களுக்கு, நாணப்பட்டவங்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த சனி பயிற்சி மகிழ்ச்சியாகவே கொடுக்கும். இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா படித்த படிப்புக்கு சும்மா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஏதாவது ஒரு வேலைக்கு இப்போதைக்கு போயிட்டுருக்கலாம். அதுக்கப்புறம் காலம் வரும்போது நம்ம நல்ல வேலைக்கு முயற்சி பண்ணலான்னு போயிருப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி கடமைக்கு வேலைக்கு போயிட்டுருக்கிற நீங்கள் பெருமைக்கு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு நல்ல உத்தியோகம் இந்த சனி பயிற்சி நிச்சயமாகவே கொடுக்கும். பொதுவாக அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பேர் 2 எழுத்து தான் இருக்கும். ஆனால் ஒரு பட்டம் பார்த்தீங்கன்னா 10 எழுத்துல இருக்கும். அவருடைய அந்த உத்தியோகத்தில் பார்க்கக்கூடிய ஒரே நிர்வாகத்தில் ஒரே கம்பெனியில் அவர் அலுவலக உத்தியோகம் பார்க்கக்கூடிய அமைப்பு பார்த்தீங்கன்னா 15 வருஷம் 20 வருஷம் இருக்கும். இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்காது, அவருக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு கிடைக்காது. அந்த பதவி உயர்வை நினச்சி இவர் பரிதவிச்சு புலம்பிகிட்டு இருப்பார். அதாவது இவருக்கு பதவி உயர்வு கிடைக்கல அப்படிங்கிற கவலையை விட இவருக்கு பின்னாடி வந்தவங்களுக்கெல்லாம் சம்பளம் அதிகமாக இரட்டிப்பு சம்பளத்தை கொடுத்து அவர்களுக்கு பதவி உயர்வை கொடுத்து இவருக்கு கிடைக்க வேண்டிய பாராட்டு அவங்களுக்கு போய்கிட்டு இருக்கும். அதாவது நமக்கு பதவி உயர்வு கிடைக்கல அப்படிங்கிற கவலை அப்படிங்கிறதுக்கு மேலே தகுதியே இல்லாத இன்னொரு நபருக்கு பதவி உயர்வோ அல்லது பாராட்டு கிடைக்கும் பொழுது நமக்கு ஒரு அங்கலாப்பு இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி அங்கலாப்புப்பட்டு கவலைப்பட்டு கஷ்டப்பட்டு நொந்து போன உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு, அதாவது முதன்மை தலைமை பதவி கிடைக்கக்கூடிய, முதன்மையான நிர்வாக பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய, திடுதிப்புன்னு உங்களுக்கு நிர்வாக பொறுப்புகளில் முதன்மையான அமைப்புகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை இந்த சனி பகவான் நிச்சயமாகவே கொடுப்பார். அதாவது ஜீவனம் அப்படிங்கிறது, சில பேர் கவர்மெண்ட் உத்தியோகத்தில் போய் அந்த வருமானத்தை வச்சு ஜீவனம் பண்ணுறோம். இன்னும் சில பேர் தனியார் துறையில் உத்தியோகம் பார்த்து அந்த வருமானத்தில் ஜீவனம் பண்ணுறோம். இன்னும் சில பேர் தரகு தொழில் பார்த்து அதில் வரக்கூடிய வருமானத்தில் ஜீவனம் பண்ணுறோம். இன்னும் சில பேர் கமிஷன் சம்மந்தப்பட்ட தொழிலை சம்பாரித்து அதன் மூலமாக ஜீவனம் அப்படிங்கிற குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான அமைப்பில் இருந்துகிட்டு இருந்தால் கூட இந்த ஜீவனம் அப்படிங்கிற அமைப்பில் உத்தியோகத்தில் உயர்ந்த பதவியை சிறந்த வகையில் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த சனி பகவானுக்கு சிறப்பாக வந்துட்டு இருக்குது. அதாவது உயர்ந்த பதவி அப்படிங்கிறது உங்களுக்கு சிறந்த வகையில் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உதாரணமாக கடந்த காலங்களில் அலுவலகத்தில் உத்தியோகத்துக்கு போகும் பொழுது உங்களுக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ உயர் அதிகாரியை பார்த்து போனால் போதுன்னு ஒரு ஒப்புக்கு வணக்கம் வைக்கிறீங்க இல்லையா? அதே மாதிரி கூட பணிபுரியக்கூடிய சக பணியாளர்கிட்ட நம்ம ஒரு வணக்கம் வைக்கிறோம் இல்லையா? சில பேரை பிடிச்சிருக்கோம் வணக்கம் வைக்கிறோம், சில பேர் பிடிக்காமல் இருந்தால் கூட வணக்கம் வைக்க வேண்டிய நிர்பந்தம் இருந்திருக்கும் அப்படிங்கிறது மறுக்க முடியாது. அப்படி அந்த மாதிரி கடந்த காலங்களில் யாராருக்கெல்லாம் நீங்கள் வணக்கம் வச்சீங்களோ அவங்க உங்களை பார்த்து வணக்கம் வைக்கக்கூடிய அளவுக்கு வசதி வாய்ப்புகளும் வாழ்க்கை தரமும் உத்தியோக உயர்வும் கிடைக்கும் அப்படிங்கிறது உன்னதமான விஷயமா வந்துட்டு இருக்குது. குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த காலங்களில் வருமானம் இல்லாமல் அதிக பதவி இல்லாமல், அதாவது குடும்பத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதிப்பு மரியாதை கொஞ்சம் குறைவாக தான் வந்துட்டு இருக்கும். அதே குடும்பத்தில் இந்த சனி பயிற்சியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மதிப்பு மரியாதை அதிகமாகும். அக்கம் பக்கத்தில் எதிர்த்த வீட்டில் அண்ட வீட்டில் உங்களுக்கான மரியாதை மிகுதியாகும். அடுத்த குடும்பத்துக்கு, தன்னுடைய குடும்பத்தில் இதனால் வரைக்கும் மதிப்பு இல்லாமல் இருந்தால் கூட அடுத்த குடும்பத்துக்கு பஞ்சாயத்து பேசக்கூடிய தகுதிகளும் பக்குவமாக அமையக்கூடிய பாக்கியாக இருந்துகிட்டு இருக்கும். கடந்த காலங்களில் தடைப்பட்ட சுபகாரியம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி சுபகாரியங்களும் மங்கள சுப நிகழ்வுகளும் மனதார நடக்கக்கூடிய, மன சந்தோஷத்தோடு நடக்கக்கூடிய, ஒரு சில சுபகாரியங்களை நீங்கள் தலைமையேற்று நடத்தக்கூடிய நல்ல விதமான விஷயங்களை நாளும் பொழுதும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த சனி பயிற்சி மிதுன ராசிக்கு அமையும். சூப்பர் சார். மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்லாவே இருக்கு. அண்ட் தொழில் தொடங்கினா ரொம்ப அமோகமா நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. முதன்மை பதவிக்கு வருவாங்கன்னு குறிப்பா சொல்லியிருக்கீங்க சார். இவங்களுக்கான பரிகாரம் என்ன?
மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எதிரியாகவே இருந்தால் கூட அவங்க மூலமாக கூட ஏதாவது ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய பாக்கியம் இந்த சனி பயிற்சியில் இருக்குது. அதனால் மற்றவங்களை நீங்கள் வணங்கி போகிறீங்க அப்படிங்கிறத விட, கடவுளை வணங்கி போகிறீங்க அப்படிங்கிறத விட, உங்கள் கூட உள்ளவங்க கிட்ட அறிமுகமானவங்க கிட்ட இணங்கி போகக்கூடிய பழக்கத்தை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சனி பயிற்சியில் மகிழ்ச்சி மட்டுமல்ல, மிகப்பெரிய வளர்ச்சிகளை சந்திக்கக்கூடிய பாக்கியங்களை நிச்சயமாகவே சனி பகவான் கொடுப்பார். மிதுனம் ராசிக்கு சனி பகவான் நட்பு கிரகமாக இருக்கிறதுனால முடிந்த அளவுக்கு நல்லது பண்ணக்கூடிய அமைப்பில் தான் இந்த சனி பகவான் வந்துட்டு இருக்கிறாரு. ஒரு மனுஷாளுக்கு உத்தியோகம் அப்படின்னு ஒன்று நல்ல முறையில் இருந்துன்னு வைங்களே, அதில் நிலையான அல்லது நிரந்தரமான வருமானம் கிடைக்கும். அந்த நிலையான நிரந்தரமான வருமானங்களுக்கு வழிவகை செய்யக்கூடிய அமைப்பில் தான் இந்த சனி பயிற்சி மிதுன ராசிக்கு அமையுது. சூப்பர் சார். மிதுன ராசிக்காரர்களுக்கு சரியான பரிகாரம் சொல்லியிருக்கீங்க சார். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி சார். நன்றி. நம்ம ராஜயோகம் டிவியில் புத்தம் புதிய ஆன்மீக தகவல், தினப்பலன், மாத பலன், உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள், உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறங்கள், உங்களுக்கான அதிர்ஷ்ட எழுத்துக்கள் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. இது போன்ற விஷயங்களை நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி. திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலுமில்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.